ஊர் வந்து புதுக்கோட்டை. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையிலேருந்து எங்கள் அக்கா பேர் வந்து ஜாகிரா. நாங்கள் வந்து காலைல 6 மணிக்கு அவருக்கு டெலிவரி பெயின் வருதுன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு சொன்னோடனே நாங்கள் ஒரு 6:10க்குலாம் டெலிவரி அங்கே புதுக்கோட்டையோட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயாச்சு. ஆட்டோவில் ஏற்றி ஆட்டோ அங்கே வந்து அட்மிட் பண்ணியாச்சு. 6:15க்கு அட்மிட் பண்ணிட்டோம். பண்ணி அவங்க ஒரு ரொம்ப நேரமாக ஒரு 10 மணி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிறந்துடும் வலிக்குது வாங்குது எனக்கு சத்தம் கேட்க தான் இருந்துச்சு. வயிற்றெல்லாம் போட்டு அமுக்குனாங்க, திட்டுறாங்க. அப்படி பண்ணாமல் இப்படி போட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. 2 மருத்துவர்களே கிடையாது 10 மணி வரைக்கும். 6 மணிலேருந்து மருத்துவர்கள் இல்லாமல் 2 செவிலியர்கள் மட்டும் இருந்து வயிற்றெல்லாம் இது பண்ணி தண்ணி கொடுத்த உடச்சி ரொம்ப எனர்ஜி லெவல் லாஸ் பண்ணி அவங்க மூச்சு திணற வச்சுட்டாங்க. வச்சு ஒரு 10 மணி 10:15க்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி இங்கே அனுப்பி விட்ருக்காங்க. அனுப்பி விட்டுங்க வந்து இப்போ ஜிஹெச் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க 10 நிமிஷம் கழிச்சு அவங்க முடியலன்னு சொல்லி அன்கான்ஷியஸாக இறந்துட்டாங்க. அது வந்து இது மாதிரி அவங்க மருத்துவரே இல்லாமல் செவிலியர்கள் எப்படி மருத்துவம் பார்க்கலாம்? எங்கள் 30 வருஷம் கூட வளர்ந்தோம். 30 வருஷம் பார்த்தோம். அது சின்ன பிள்ளை குழந்தை இருக்கலாம். அது சொல்லு. அவளுக்கு 4 வயசு குழந்தை இருக்கு. 4 வயசு பிள்ளை இருக்கு. 4 வயசு பிள்ளை டாக்டர் இல்லாம ஒரு 4 மணி நேரம் ஒரு ஆளை தண்ணி கொடுத்து வச்சு அவங்க அமைதி பண்ணாங்கன்னா அவங்க எப்படி உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் செவிலியர்கள் ஏதாவது சொன்னாங்களா? மூச்சு முட்டுதுன்னு சொன்னோன்னா அவங்க என்னால முடியல, நீங்க அங்க அனுப்பிடுங்க அப்படிங்க. ஒரு டாக்டர் கன்சல்டே கிடையாது அங்க. ஒரு நர்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறாங்க, எல்லாமே அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. முடியாதுங்கிற அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. அவங்க மூச்சு முட்டுன்னு அவங்க எதுவும் போடவே இல்லை. 6 மணி to 10 மணினா பார்த்து அப்படியே எடுங்க. ஒன்று 1/2 மணி நேரத்தில் கன்சல்ட் பண்ணி அவங்க அனுப்பிடுவாங்க. டாக்டர் வரல, அவங்க வந்து கிடையாது. அவங்களே எல்லாமே முடிவெடுத்துக்கிறாங்க. டாக்டர் இல்லாமல் டாக்டர் இல்லாமல் எப்படி அவங்க மருத்துவம் பார்க்குறாங்க? 24 மணி நேரம் இலவச பிரசவம் சொல்கிறாங்க. 25 யார் பிரசவம் பண்ணுவாங்க? செவிலியர்கள். மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பண்ணுவாங்களா? இது என்ன நாடு? அப்போ இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது இதே மாதிரி எல்லாருக்கும் கேட்குற எல்லாருக்கும் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. இதே பிரச்சனை நாளைக்கு எல்லாருக்கும் வரும். இது இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. இன்னைக்கு அவங்க 4 வயசு குழந்தை அவங்க மூச்சு முட்டுதுன்ற மாதிரி சொன்னோன்னா மூச்சு முட்டுது சொன்னோன்னா சரி நீங்கள் அங்கே போயிருக்காங்க அனுப்பிட்டாங்க. மருத்துவர்களும் தெரிஞ்சவொன்னே நீங்கள் தூத்துக்குடி அரசு வந்து என்னன்னா அவங்க அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் உடனே அனுப்பிட்டாங்க. அவங்களே இப்போ ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. காலதாமதம் ஆக்கினாங்க. இப்போ பிரச்சனை. ஆமாம், அதனால இறங்கிட்டாங்க. 3 மணி நேரம் வச்சு அவங்க வந்து அவங்க 4 மணி நேரம் இன்ன வரைக்கும் ஆட்டோவில் ஏறி தன்னால் ஏறிதான் இறங்கணும். ட்ரெயினை கூட இப்போ வச்சிருந்து கழுத்து போட்டு என்னோட பேர் நஜீப். நான் கூட பிறந்தேன்.